அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. நம்ம நாட்டுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றதா, இல்ல உலகத்துல ஒரு மூலையில ஒரு பெண் செய்த காரியத்த சொல்றதா எனக்கு சொல்லத் தெரியல. பட் எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உணர முடியுது. அன்பும் சரி, புரிதலும் சரி, எங்கு இருக்கின்றதோ அங்கு ஏற்றம் இருக்கும். அந்த மாரி தென்மேற்கு சீனால கிட்டத்தட்ட ஹூசேன் அப்படிங்கிறவங்க ஒரு 103 வயசு வரை கிட்டத்தட்ட அந்த பெண்மணி வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய கணவரோட கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் வந்திருப்பாங்க போல. 44க்கு அப்புறம் இருந்து கிட்டத்தட்ட அவங்க காத்திருக்காங்க. 40ல மேரேஜ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க காத்திருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்காங்க. 80 வருஷம் காத்திருக்காங்க. தன்னுடைய கணவன் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்காக ட்ரெஸ் கூட தச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா அப்படின்னு போற்றப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. அந்த பெண்மணியுடைய விஷயம் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து ஒரு திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பேரை சொல்ல விருப்பம் இல்ல. அவர் என்ன இருக்காரு, 35 வயசு ஆச்சு. ஏதோ ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி பிளான் சொல்லிட்டு மேட்ரிமோனியில பார்த்து மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் போக 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 தான் தெரியுது அந்த பெண்ணுடைய நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை. என்னன்னு கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வந்து இந்த பெண்ணுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி என்னன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஸ்டேஷன்ல போய் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது தான் தெரியுது கிட்டத்தட்ட அந்த பெண் 52 ஆண்களுக்கு மேலாக நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாற்றி அவங்க இடத்துல பணம் நகை எடுத்து கொண்டு போனாங்க. ஒரு சைடு அப்படி ஒரு சைடு இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்க போகும்போது இதுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்லும் போது அந்த பெண்மணி நார்மலாக இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. வாழக்கூடிய சமயத்துல அவங்க கணவன் இறந்த பிறகு அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணி நடந்து அதுக்கு நகைய பணத்தை ஈடு கட்டிருக்காரு. அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்காங்க. இதை பார்த்து என்ன பண்றாங்க, இது தப்பு இல்லை போல அப்படின்ட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அடுத்த கட்டத்துக்கு தவறான பாதையில கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இந்த விஷயத்துல 52 பேர்ல இன்வால்வ் ஆனதுல பெரிய பெரிய ஆட்கள்னு பார்த்தா டிஎஸ்பி, எஸ்பி, எஸ்ஐ, அதில் கீழே இருக்கக்கூடிய காவலாளி வர எல்லா பேரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது அல்லாம பெரும் புள்ளிகளும் நிறைய பேர் இதுல அடங்கியிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான், எல்லா பேரும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்றதை விட ஒரே ஒரு விஷயத்த உள்நோக்கம். இங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லா பேருக்குமே ஒரு உணர்வுகள் ஒண்ணு இருக்கும். அந்த உணர்வுகளை மதிக்கணும். ஒருத்தவங்க உணர்வுகளை மதிக்காத பட்சத்தில் ஒரு சரிதான புரிதல் இல்லாத போது அங்க எவ்வளவுதான் நீங்க அன்பு கொட்டினாலும் அங்க வேஸ்ட் தான். அப்படித்தான் போச்சு.